सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 1972 அவ்யக்த முரளி 16/6/1972 முரளி டேட். அவ்யக்த பாப்தாதா மதுவன். முகமலர்ச்சியாக இருப்பதுதான் பிராமண வாழ்க்கையின் விசேஷ சம்ஸ்காரம். பாப்தாதா சொல்றாங்க, முகமலர்ச்சியோடு இருப்பதற்காக சகஜமான யுக்தி எது? எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு இருப்பதற்கான நினைவு சின்ன ரூபத்தில் எந்த படம் இருக்கிறது? அதில் விசேஷமாக சிரித்த முகத்தையே காண்பித்திருக்கிறார்கள் இல்லையா? விஷ்ணு ஓய்வாக படுத்திருக்கும் படத்தை காண்பிக்கிறார்கள். ஞான சிந்தனை செய்து முகமலர்ச்சியாக ஆகிக் கொண்டிருக்கிறார். விசேஷமாக முகமலர்ச்சி ஆவதற்கான படத்தை தான் நினைவு சின்ன ரூபத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. விஷ்ணு என்றால் இணைந்த ஜோடி ரூபம். விஷ்ணுவின் சொரூபம் நீங்களும் தான் இல்லையா? நரனிலிருந்து நாராயணன் மற்றும் நாரியிலிருந்து லக்ஷ்மியாக நீங்கள்தான் ஆகுபவர்களா? அல்லது தந்தை மட்டும் ஆவாரா? நரன் மற்றும் நாரி இருவருமே யார் ஞானத்தை சிந்தனை செய்கிறார்களோ அவர்கள் அந்த மாதிரி முகமலர்ச்சியோடு இருக்கிறார்கள். அப்படியானால் முகமலர்ச்சியாக இருப்பதற்கான சாதனம் என்னவாக ஆனது? ஞானத்தை சிந்தனை செய்வது. யார் எவ்வளவு ஞானத்தை சிந்தனை செய்கிறாரோ அவ்வளவே முகமலர்ச்சியோடு இருக்கிறார். ஞானத்தின் சிந்தனை இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? வீணான சிந்தனையில் சென்று விடுகிறீர்கள். வீணான சிந்தனை இருக்கிறது என்றால் ஞான சிந்தனை இருப்பதில்லை. ஒருவேளை புத்தியை எப்பொழுதும் ஞானத்தின் சிந்தனையிலேயே ஈடுபடுத்திக் கொண்டிருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு இருப்பீர்கள். வீணான சிந்தனை இருக்கவே இருக்காது. ஞான சிந்தனை செய்வதற்காக எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு இருப்பதற்காக பொக்கிஷங்களோ மிக அதிகமாக கிடைத்திருக்கிறது. எப்படி இன்றைய நாட்களில் யாராவது மிகுந்த செல்வந்தனாக இருக்கிறார் என்றால் இவரிடமோ எண்ண முடியாத செல்வங்கள் இருக்கின்றன என்று கூறுவார்கள். அதே போலவே ஞானத்தின் பொக்கிஷம் என்ன கிடைத்திருக்கிறதோ அதை எண்ண முடியுமா? எவ்வளவு எண்ண முடியாததாக இருந்த போதிலும் பின்பு ஏன் விட்டுவிடுகிறீர்கள்? ஏதாவது குறையின் காரணமாகத்தான் அந்த பொருள் இல்லாமல் இருப்பது சாத்தியமாகிறது. ஆனால் குறையில்லாத போதும் பொருள் இல்லை என்ற இதுவோ இருக்கக்கூடாது இல்லையா? ஞான பொக்கிஷத்தை விட அந்த விஷயங்கள் அதிகமாக பிடித்திருக்கிறதா என்ன? எப்படி வெகு காலத்து பழக்கம் இருக்கும் காரணத்தினால் விரும்பாவிட்டாலும் வந்துவிடுகிறது என்று நினைக்கிறார்களா? இப்பொழுது ஞானத்தை சிந்தனை செய்ய ஆரம்பித்து
எவ்வளவு காலமாகிவிட்டது? சங்கம யுகத்தின் 1 வருடம் கூட எத்தனை வருடங்களுக்கு சமமானது? சங்கம யுகத்தின் 1 வருடம் கூட மிக பெரியது. இதே கணக்குப்படி பார்த்தீர்கள் என்றால் இதுவும் வெகு காலத்தின் விஷயமாகிவிட்டது இல்லையா? அப்படி அது வெகு காலத்து சம்ஸ்காரம் ஆன காரணத்தினால் விரும்பாவிட்டாலும் நினைவில் வந்துவிடுகிறது என்றால் இதுவும் வெகு காலத்து நினைவு இயற்கையாக ஏன் இருப்பதில்லை? எது புது விஷயமோ அதுவோ இன்னும் அதிகமாக நினைவில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நிகழ்காலம் இல்லையா? அதுவோ இருந்தாலும் கடந்த காலம். அப்படி இது நிகழ்காலத்தின் விஷயம். பின்பு ஏன் கடந்த காலம் நினைவு வருகிறது? கடந்த காலம் நினைவு வருகிறது என்றால் கடந்த காலத்தின் கூடவே அதன் மூலம் என்ன பிராப்தி ஆகிறது என்ற இதுவும் நினைவு வருகிற எப்பொழுது அதன் மூலமாக எந்த ஒரு சுகம் நிறைந்த பிராப்தி ஆவதில்லை என்றாலும் ஏன் நினைவு செய்கிறீர்கள்? ரிசல்ட் எதிரில் இருந்த போதிலும் ஏன் நினைவு செய்கிறீர்கள்? அது வீணானது என்று இதையும் புரிந்திருக்கிறீர்கள். வீணானதின் விளைவுகள் கூட வீணானதாகத்தான் இருக்கும் இல்லையா? வீணான விளைவு என்று புரிந்திருந்தும் அதன் நடைமுறையில் வருகிறீர்கள் என்றால் இதை என்னவென்று கூறுவது? பலமின்மை. புரிந்து கொண்ட போதிலும் செய்ய முடியவில்லை. இதைத்தான் பலமின்மை என்று கூறப்படுவது. இதுவரை பலமற்றவராக இருக்கிறீர்களா என்ன? அதிகாரம் உள்ளவரின் அடையாளமாக என்ன இருக்கும்? அவரிடம் வில் பவர், மனோபலம் இருக்கும். என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய முடியும், செய்விக்க முடியும். தான் இவர் அதிகாரம் உள்ளவர் என்று கூறப்படுகிறது. தந்தை என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரோ எனவே அதை இன்னும் பிராப்தி செய்யவில்லையா என்ன? மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டியாக இருக்கிறீர்களா? ஆல்மைட்டி என்றால் சர்வ சக்திவான், அனைத்து சக்திகளும் நிறைந்தவர். யாரிடம் அனைத்து சக்திகளும் அத்தாரிட்டி இருக்கிறதோ அதை புரிந்து கொண்டும் செய்ய முடியவில்லை என்றால் அவரை ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்று சொல்ல முடியுமா? நான் யார் என்பதை மறந்து விடுகிறீர்கள். இதுவோ தன்னுடைய பதவி இல்லையா? அப்படியானால் தன்னைத்தானே மறந்து விடுகிறீர்களா என்ன? உண்மையை மறந்து பொய்யில் வந்து விடுகிறீர்கள். எப்படி இன்றைய நாட்களில் தன்னுடைய முகத்தை கூட போலியாக ஆக்குவதின் நாகரிகம் இருக்கிறது. ஏதாவது அலங்காரம் அந்த மாதிரி செய்கிறார்கள். அதில் உண்மை ரூபம் மறைந்து விடுகிறது. இதைத்தான் போலியான அசுர அலங்காரம் என்று கூறுவது. உண்மையில் பாரதவாசிகள் மற்ற மதத்தின் ஆத்மாக்களை ஒப்பிடும்போது சதோகுணியாக இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய போலியான ரூபத்தை உருவாக்கி போலியான செயல் மற்றும் அலங்காரம் செய்து நாளாக தன்னை அசுரனாக ஆக்கிக் கொண்டே செல்கிறார்கள். நீங்களோ உண்மையை மறக்காதீர்கள். உண்மையை மறப்பதினால்தான் அசுர சம்ஸ்காரம் வருகிறது. லௌகீக ரூபத்தில் கூட யார் சக்திசாலியாக இருக்கிறாரோ அவர் எதிரில் செல்வதற்கு கூட தைரியம் வைப்பதில்லை. ஒருவேளை நீங்கள் ஆல்மைட்டி அத்தாரிட்டியின் பதவியில் நிலைத்திருந்தீர்கள் என்றால் அசுர சம்ஸ்காரம் மற்றும் வீணான சம்ஸ்காரத்திற்கு உங்கள் எதிரில் வருவதற்கான தைரியம் இருக்க முடியுமா? தன்னுடைய பதவியிலிருந்து ஏன்
கீழே இறங்குகிறீர்கள்? சங்கம யுகத்தின் உண்மையான சம்ஸ்காரமுடையவர் யார் என்றால், யார் எப்பொழுதும் ஞானத்தை கொடுத்து கொண்டும் எடுத்து கொண்டும் இருக்கிறாரோ அவருக்கு எப்பொழுதும் ஞான நினைவு இருக்கும். மேலும் எப்பொழுதும் முகமலர்ச்சியிலும் இருப்பார். பிராமண வாழ்க்கையின் விசேஷ சம்ஸ்காரமே முகமலர்ச்சியாக இருப்பதுதான். பின்பு இதிலிருந்து ஏன் விலகி விடுகிறீர்கள்? தன்னுடைய பொருளை யாராவது விட்டு விடுவார்களா என்ன? இது சங்கம யுகத்தின் தன்னுடைய பொருள்தான் இல்லையா? அவகுணம் கூட மாயாவினுடையது. இதை தீய சேர்க்கையிலிருந்து எடுத்து கொண்டீர்கள். தன்னுடையது தெய்வீக குணம் ஆகும். தன்னுடையதை விட்டு விடுகிறீர்கள். பாதுகாக்க தெரியாதா என்ன? வீட்டை பாதுகாக்க தெரியுமா? எல்லைக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாக்க தெரிகிறது. மேலும் எல்லைக்கப்பாற்பட்டதை பாதுகாக்க தெரியாதா? எல்லைக்குட்பட்டதிலிருந்து முற்றிலும் விலகி இந்த பக்கம் திரும்பிவிட்டீர்களா? அல்லது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதா? எப்படி சீத்தை ராவணனுக்கு முகத்தை காண்பிக்காமல் முதுகை காண்பித்தார் என்று சித்தரிக்கிறார்களோ அதேபோல் எல்லைக்குட்பட்டவைகளிலிருந்து திரும்பியவராகி விட்டதா? திரும்பிவிட்டீர்களா? பிறகு அதன் எதிரிலோ இருக்க மாட்டீர்கள்தானே? அல்லது அங்கு சென்ற பிறகும் என்ன செய்வது என்று கூறுவீர்களா? இப்பொழுது எல்லைக்கப்பாற்பட்ட வீட்டில் எல்லைக்கப்பாற்பட்ட போதை இருக்கிறது. பின்பு எல்லைக்குட்பட்ட வீட்டிற்கு சென்ற பிறகு எல்லைக்குட்பட்ட போதை வந்துவிடுமா? இப்பொழுது ஊக்கம், உற்சாகம் என்ன இருக்கிறதோ அது எல்லைக்குட்பட்டதில் வந்துவிடாதே? எப்படி இப்பொழுது எல்லைக்கப்பாற்பட்ட ஊக்கம், உற்சாகம் இருக்கிறது, அதில் கொஞ்சம் வித்தியாசம் வந்துவிடாதா? வித்தியாசம் வந்து விடாதுதான் இல்லையா? எல்லைக்குட்பட்டதற்கு விடை கொடுத்தாகிவிட்டதா? அல்லது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உபசரிப்பீர்களா? இந்த ஆன்மீக ஜென்மம் யாருக்காக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லைக்குட்பட்ட காரியத்திற்காகவா இருக்கிறது? ஆன்மீக ஜென்மத்தை ஏன் எடுத்தீர்கள்? எந்த காரியத்திற்காக இந்த ஆன்மீக ஜென்மம் எடுத்திருக்கிறீர்களோ அந்த காரியம் செய்யவில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? தந்தையின் குழந்தையான பிறகு தந்தையின் அறிமுகம் தெரியவில்லை என்றால் அது எப்படிப்பட்ட குழந்தை என்று மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். அதே போலவே எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் எல்லைக்கப்பாற்பட்ட குழந்தையாகிவிட்டீர்கள். ஏற்றுக்கொண்டீர்கள் மற்றும் தெரிந்து கொண்டீர்கள். இருந்தாலும் எல்லைக்கப்பாற்பட்ட காரியத்தில் வரவில்லை என்றால் ஆன்மீக ஜென்மம் என்று எப்படி கூற முடியும்? ஆன்மீக ஜென்மத்திலேயே லௌகீக காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருந்தால் அதில் என்ன லாபம்? தன்னுடைய ஜென்மம் மற்றும் நேரத்தின் இந்த சங்கமயுக மகத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் மகான் காரியம் செய்வீர்கள். கேஸ், வாயு பொருள் நிரப்பிய பலூன் ஆகாதீர்கள். அது நன்றாக விரியும், மேலே பறக்கும். ஆனால் தற்காலிகமாக. அப்படி அந்த மாதிரி பலூனாக இல்லைதானே? நல்லது. வரதானம் தன்னுடைய சக்திசாலியான உள்ளுணர்வு மூலமாக தூய்மையில்லாத சுற்றுப்புற சூழலை மாற்றம் செய்யக்கூடிய மாஸ்டர் பதீத பாவனி ஆகுக. எப்படிப்பட்ட சுற்றுப்புற சூழலாக இருந்தாலும்
தன்னுடைய சக்திசாலியான உள்ளுணர்வு வாயுமண்டலத்தை சுற்றுப்புறச் சூழலை மாற்ற முடியும். வாயுமண்டலம் விகாரியாக இருக்கிறது, ஆனால் தன்னுடைய உள் உணர்வு விகாரமற்றதாக இருக்கட்டும். யார் தூய்மை இல்லாதவர்களை தூய்மைப்படுத்தக்கூடியவரோ அவர் தூய்மையில்லாத வாயுமண்டலத்தின் வசமாக முடியாது. மாஸ்டர் பதீத்த பாவனியாகி தன்னுடைய சக்திசாலியான உள்ளுணர்வு மூலம் தூய்மையில்லாத மற்றும் பலஹீனமான வாயுமண்டலத்தை அகற்றுங்கள். அதை வர்ணனை செய்து வாயுமண்டலத்தை உருவாக்காதீர்கள். பலஹீனமான மற்றும் தூய்மையில்லாத வாயுமண்டலத்தை வர்ணனை செய்வது கூட பாவம் ஆகும். ஸ்லோகன்: இப்பொழுது நிலத்தில் பரமாத்மாவின் அறிமுகம் என்ற விதை போட்டீர்கள் என்றால் பிரத்யக்ஷதா ஏற்படும். ஓம். பாப்தாதா கூறுகின்றார், முகமலர்ச்சியோடு இருப்பதற்காக சகஜமான யுக்தி எது? எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு இருப்பதற்கான நினைவு சின்ன ரூபத்தில் எந்த படம் இருக்கிறது? அதில் விசேஷமாக சிரித்த முகத்தையே காண்பித்திருக்கிறார்கள் இல்லையா? விஷ்ணு ஓய்வாக படுத்திருக்கும் படத்தை காண்பிக்கிறார்கள். ஞான சிந்தனை செய்து முகமலர்ச்சியாக ஆகிக் கொண்டிருக்கிறார். விசேஷமாக முகமலர்ச்சி ஆவதற்கான படத்தை தான் நினைவு சின்ன ரூபத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. விஷ்ணு என்றால் இணைந்த ஜோடி ரூபம். விஷ்ணுவின் சொரூபம் நீங்களும் தான் இல்லையா? நரனிலிருந்து நாராயணன் மற்றும் நாரியிலிருந்து லக்ஷ்மியாக நீங்கள்தான் ஆகுபவர்களா? அல்லது தந்தை மட்டும் ஆவாரா? நரன் மற்றும் நாரி இருவருமே யார் ஞானத்தை சிந்தனை செய்கிறார்களோ அவர்கள் அந்த மாதிரி முகமலர்ச்சியோடு இருக்கிறார்கள். அப்படியானால் முகமலர்ச்சியாக இருப்பதற்கான சாதனம் என்னவாக ஆனது? ஞானத்தை சிந்தனை செய்வது. யார் எவ்வளவு ஞானத்தை சிந்தனை செய்கிறாரோ அவ்வளவே முகமலர்ச்சியோடு இருக்கிறார். ஞானத்தின் சிந்தனை இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? வீணான சிந்தனையில் சென்று விடுகிறீர்கள். வீணான சிந்தனை இருக்கிறது என்றால் ஞான சிந்தனை இருப்பதில்லை. ஒருவேளை புத்தியை எப்பொழுதும் ஞானத்தின் சிந்தனையிலேயே ஈடுபடுத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு இருப்பீர்கள். வீணான சிந்தனை இருக்கவே இருக்காது. ஞான சிந்தனை செய்வதற்காக எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு இருப்பதற்காக பொக்கிஷங்களோ மிக அதிகமாக கிடைத்திருக்கிறது. எப்படி இன்றைய நாட்களில் யாராவது மிகுந்த செல்வந்தனாக இருக்கிறார் என்றால் இவரிடமோ என்ன முடியாத செல்வங்கள் இருக்கின்றன என்று கூறுவார்கள். அதே போலவே ஞானத்தின் பொக்கிஷம் என்ன கிடைத்திருக்கிறதோ அதை எண்ண முடியுமா? இவ்வளவு எண்ண முடியாததாக இருந்த போதிலும் பின்பு ஏன் விட்டுவிடுகிறீர்கள்? ஏதாவது குறையின் காரணமாகத்தான் அந்த பொருள் இல்லாமல் இருப்பது சாத்தியமாகிறது. ஆனால் குறை இல்லாத போதும் பொருள் இல்லை என்ற இதுவோ இருக்கக்கூடாதில்லையா? ஞான பொக்கிஷத்தை விட அந்த விஷயங்கள் அதிகமாக பிடித்திருக்கிறதா என்ன? எப்படி வெகு காலத்து பழக்கம் இருக்கும் காரணத்தினால் விரும்பாவிட்டாலும் வந்துவிடுகிறது என்று நினைக்கிறீர்களா? இப்பொழுது ஞானத்தை சிந்தனை செய்ய ஆரம்பித்து எவ்வளவு காலமாகிவிட்டது? சங்கம யுகத்தின் 1 வருடம் கூட எத்தனை வருடங்களுக்கு சமமானது? சங்கம யுகத்தின் 1 வருடம் கூட மிக பெரியது. இதே கணக்குப்படி பார்த்தீர்கள் என்றால் இதுவும் வெகு காலத்தின்
விஷயமாகிவிட்டதில்லையா? அப்படி அது வெகு காலத்து சம்ஸ்காரம் ஆன காரணத்தினால் விரும்பாவிட்டாலும் நினைவில் வந்து விடுகிறது என்றால், இதுவும் வெகு காலத்து நினைவு இயற்கையாக ஏன் இருப்பதில்லை? எது புது விஷயமோ அதுவோ இன்னும் அதிகமாக நினைவில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நிகழ்காலம் இல்லையா? அதுவோ இருந்தாலும் கடந்த காலம். அப்படி இது நிகழ்காலத்தின் விஷயம். பின்பு ஏன் கடந்த காலம் நினைவு வருகிறது? கடந்த காலம் நினைவு வருகிறது என்றால் கடந்த காலத்தின் கூடவே அதன் மூலம் என்ன பிராப்தி ஆகிறது என்ற இதுவும் நினைவு வருகிற. எப்பொழுதும் அதன் மூலமாக எந்த ஒரு சுகம் நிறைந்த பிராப்தி ஆவதில்லை என்றாலும் ஏன் நினைவு செய்கிறீர்கள்? ரிசல்ட் எதிரில் இருந்த போதிலும் ஏன் நினைவு செய்கிறீர்கள்? அது வீணானது என்று இதையும் புரிந்திருக்கிறீர்கள். வீணானதின் விளைவுகள் கூட வீணானதாகத்தான் இருக்கும் இல்லையா? வீணான விளைவு என்று புரிந்திருந்தும் அதன் நடைமுறையில் வருகிறீர்கள் என்றால் இதை என்னவென்று கூறுவது? பலமின்மை. புரிந்து கொண்ட போதிலும் செய்ய முடியவில்லை. இதைத்தான் பலமின்மை என்று கூறப்படுவது. இதுவரை பலமற்றவராக இருக்கிறீர்களா என்ன? அதிகாரம் உள்ளவரின் அடையாளமாக என்ன இருக்கும்? அவரிடம் வில் பவர், மனோபலம் இருக்கும். என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய முடியும், செய்விக்க முடியும். தான் இவர் அதிகாரம் உள்ளவர் என்று கூறப்படுகிறது. தந்தை என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரோ எனவே அதை இன்னும் பிராப்தி செய்யவில்லையா என்ன? மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டியாக இருக்கிறீர்களா? ஆல்மைட்டி என்றால் சர்வ சக்திவான், அனைத்து சக்திகளும் நிறைந்தவர். யாரிடம் அனைத்து சக்திகளின் அத்தாரிட்டி இருக்கிறதோ அதை புரிந்து கொண்டும் செய்ய முடியவில்லை என்றால் அவரை ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்று சொல்ல முடியுமா? நான் யார் என்பதை மறந்து விடுகிறீர்கள். இதுவோ தன்னுடைய பதவி இல்லையா? அப்படியானால் தன்னைத்தானே மறந்து விடுகிறீர்களா என்ன? உண்மையை மறந்து பொய்யில் வந்து விடுகிறீர்கள். எப்படி இன்றைய நாட்களில் தன்னுடைய முகத்தை கூட போலியாக ஆக்குவதின் நாகரிகம் இருக்கிறது. ஏதாவது அலங்காரம் அந்த மாதிரி செய்கிறார்கள். அதில் உண்மை ரூபம் மறைந்து விடுகிறது. இதைத்தான் போலியான அசுர அலங்காரம் என்று கூறுவது. உண்மையில் பாரதவாசிகள் மற்ற மதத்தின் ஆத்மாக்களை ஒப்பிடும்போது சதோகுணியாக இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய போலியான ரூபத்தை உருவாக்கி போலியான செயல் மற்றும் அலங்காரம் செய்து நாளாக நாளாக தன்னை அசுரனாக ஆக்கிக் கொண்டே செல்கிறார்கள். நீங்களோ உண்மையை மறக்காதீர்கள். உண்மையை மறப்பதினால்தான் அசுர சம்ஸ்காரம் வருகிறது. லௌகீக ரூபத்தில் கூட யார் சக்திசாலியாக இருக்கிறாரோ அவர் எதிரில் செல்வதற்கு கூட தைரியம் வைப்பதில்லை. ஒருவேளை நீங்கள் ஆல்மைட்டி அத்தாரிட்டியின் பதவியில் நிலைத்திருந்தீர்கள் என்றால் அசுர சம்ஸ்காரம் மற்றும் வீணான சம்ஸ்காரத்திற்கு உங்கள் எதிரில் வருவதற்கான தைரியம் இருக்க முடியுமா? தன்னுடைய பதவியிலிருந்து ஏன் கீழே இறங்குகிறீர்கள்? சங்கம யுகத்தின் உண்மையான சம்ஸ்காரம் உடையவர் யார் என்றால் யார் எப்பொழுதும் ஞானத்தை கொடுத்து கொண்டும் எடுத்துக்கொண்டும் இருக்கிறாரோ அவருக்கு எப்பொழுதும் ஞான நினைவு இருக்கும். மேலும் எப்பொழுதும் முகமலர்ச்சியிலும் இருப்பார். பிராமண வாழ்க்கையின்
விசேஷ சம்ஸ்காரமே முகமலர்ச்சியாக இருப்பதுதான். பின்பு இதிலிருந்து ஏன் விலகி விடுகிறீர்கள்? தன்னுடைய பொருளை யாராவது விட்டு விடுவார்களா என்ன? இது சங்கம யுகத்தின் தன்னுடைய பொருள்தான் இல்லையா? அவகுணம் கூட மாயாவினுடையது. இதை தீய சேர்க்கையிலிருந்து எடுத்துக்கொண்டீர்கள். தன்னுடையது தெய்வீக குணமாகும். தன்னுடையதை விட்டு விடுகிறீர்கள். பாதுகாக்க தெரியாதா என்ன? வீட்டை பாதுகாக்க தெரியுமா? எல்லைக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாக்க தெரிகிறது. மேலும் எல்லைக்கப்பாற்பட்டதை பாதுகாக்க தெரியாதா? எல்லைக்குட்பட்டதிலிருந்து முற்றிலும் விலகி இந்த பக்கம் திரும்பி விட்டீர்களா? அல்லது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதா? எப்படி சீத்தை ராவணனுக்கு முகத்தை காண்பிக்காமல் முதுகை காண்பித்தார் என்று சித்தரிக்கிறார்களோ அதே போல் எல்லைக்குட்பட்டவைகளிலிருந்து திரும்பியாகிவிட்டதா? பிறகு அதன் எதிரிலோ இருக்க மாட்டீர்கள் தானே? அல்லது அங்கு சென்ற பிறகும் என்ன செய்வது என்று கூறுவீர்களா? இப்பொழுது எல்லைக்கப்பாற்பட்ட வீட்டில் எல்லைக்கப்பாற்பட்ட போதை இருக்கிறது. பின்பு எல்லைக்குட்பட்ட வீட்டிற்கு சென்ற பிறகு எல்லைக்குட்பட்ட போதை வந்துவிடுமா? இப்பொழுது ஊக்கம் உற்சாகம் என்ன இருக்கிறதோ அது எல்லைக்குட்பட்டதில் வந்துவிடாதே. எப்படி இப்பொழுது எல்லைக்கப்பாற்பட்ட ஊக்கம் உற்சாகம் இருக்கிறது, அதில் கொஞ்சம் வித்தியாசம் வந்துவிடாது தான் இல்லையா? எல்லைக்குட்பட்டதற்கு விடை கொடுத்தாகிவிட்டதா? அல்லது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உபசரிப்பீர்களா? இந்த ஆன்மீக ஜென்மம் யாருக்காக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லைக்குட்பட்ட காரியத்திற்காகவா இருக்கிறது? ஆன்மீக ஜென்மத்தை ஏன் எடுத்தீர்கள்? எந்த காரியத்திற்காக இந்த ஆன்மீக ஜென்மம் எடுத்திருக்கிறீர்களோ அந்த காரியம் செய்யவில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? தந்தையின் குழந்தையான பிறகு தந்தையின் அறிமுகம் தெரியவில்லை என்றால் அது எப்படிப்பட்ட குழந்தை என்று மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். அதே போலவே எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் எல்லைக்கப்பாற்பட்ட குழந்தையாகிவிட்டீர்கள். ஏற்றுக்கொண்டீர்கள் மற்றும் தெரிந்து கொண்டீர்கள். இருந்தாலும் எல்லைக்கப்பாற்பட்ட காரியத்தில் வரவில்லை என்றால் ஆன்மீக ஜென்மம் என்று எப்படி கூற முடியும்? ஆன்மீக ஜென்மத்திலேயே லௌகீக காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருந்தால் அதில் என்ன லாபம்? தன்னுடைய ஜென்மம் மற்றும் நேரத்தின் சங்கம யுகம் மகத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் மகான் காரியம் செய்வீர்கள். கேஸ் வாயு பொருள் நிரப்பிய பலூன் ஆகாதீர்கள். அது நன்றாக விரியும், மேலே பறக்கும், ஆனால் தற்காலிகமாக. அப்படி அந்த மாதிரி பலூனாக இல்லைதானே? நல்லது. வரதானம் தன்னுடைய சக்திசாலியான உள்ளுணர்வு மூலமாக தூய்மையில்லாத சுற்றுப்புற சூழலை மாற்றம் செய்யக்கூடிய மாஸ்டர் பதித்த பாவனி ஆகுக. விளக்கம்: எப்படிப்பட்ட சுற்றுப்புற சூழலாக இருந்தாலும் தன்னுடைய சக்திசாலியான உள்ளுணர்வு வாயுமண்டலத்தை, அதாவது சுற்றுப்புற சூழலை மாற்ற முடியும். வாயுமண்டலம் விகாரியாக இருக்கிறது, ஆனால் தன்னுடைய உள்ளுணர்வு விகாரமற்றதாக இருக்கட்டும். யார் தூய்மையில்லாதவர்களை தூய்மைப்படுத்தக்கூடியவரோ அவர் தூய்மையில்லாத வாயுமண்டலத்தின் வசமாக முடியாது.
மாஸ்டர் பதேத பாவனையாக தன்னுடைய சக்திசாலியான உள்ளுணர்வு மூலம் தூய்மையில்லாத மற்றும் பலஹீனமான வாயுமண்டலத்தை அகற்றுங்கள். அதை வர்ணனை செய்து வாயுமண்டலத்தை உருவாக்காதீர்கள். பலஹீனமான மற்றும் தூய்மையில்லாத வாயுமண்டலத்தை வர்ணனை செய்வது கூட பாவம் ஆகும். ஸ்லோகன்: இப்பொழுது நிலத்தில் பரமாத்மாவின் அறிமுகம் என்ற விதை போட்டீர்கள் என்றால் பிரத்யக்ஷதா ஏற்படும். ஓம் சாந்தி. बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।